பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் முன்பாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமா? இரக்கங்களின் பிதாவே, உடைய சமூகத்தில் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவனை தருகிறது. ஆண்டவரே, இந்த செய்தியின் வழியாக அநேகரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, எழுப்பும்படியாக நீ கிருபை தாரும். ஆண்டவரே, உடைய சத்திய வார்த்தைகளை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். என்னையும் எங்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபிரேயருடைய புத்தகம் 11ஆம் அதிகாரம், அதில் 6வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வின் அடிப்படை விசுவாச வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு என்பதற்கு விசுவாச வாழ்வு என்று அங்கே பொருள்படும். கானான் பயணம் என்பதே ஒரு விசுவாச பயணம்தான். அவர்கள் எகிப்திலிருந்து இஸ்ரேல் கானான் தேசத்துக்கு வருகிற அந்த 40 ஆண்டு காலம் வனாந்தரத்திலே சுற்றி சுற்றி நடந்து வந்தார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் இன்னைக்கு போயிடுவோம் கானானுக்கு, நாளைக்கு போயிடுவோம், நாளை மறுநாள் போயிடுவோம், இப்படியே தான் அவர்கள் நடந்து கொண்டே வருகிறார்கள். ஆனால் வருடங்கள் ஓடுகிறது, காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது. பயணத்திற்கு முடிவு இருக்கிற மாதிரி தெரியல. இன்றைக்கும் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த கானான் பயணத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து அவர்களுடைய உள்ளத்தை நாம் பார்த்தால் அநேகருடைய உள்ளம் சோர்ந்து போனது. இந்த காலத்தில் அநேகருடைய உள்ளம் வருடங்கள் செல்ல செல்ல, நாட்கள் செல்ல செல்ல, ஏதோ ஒரு ஆர்வத்தில் 20 வயதாக இருக்கும்போது அல்லது 18 வயதாக இருக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்தேன் பிரதர். இன்னைக்கு 60 வருஷம் ஆகிவிட்டது. போய்கொண்டே இருக்கிறேன். நான் ஆண்டவருக்குள்ளே வரும்பொழுது இந்த நாளைக்கே ஆண்டவர் வந்து விடுவார், நாளை மறுநாளே வந்து விடுவார் என்று அன்றைக்கு எங்களுக்கு பிரசங்கித்தார்கள், சொன்னார்கள். ஆவலோடு வந்தோம். வருஷங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் வயதானவனாய் மாறிவிட்டேன். ஆனால் இந்த வாழ்க்கை பயணம் இன்னும் முடியலையே. அடுத்து எனக்கு என்ன இருக்கிறது? இந்த சோர்வு இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பரவலாய் காணப்படுகிறது. ஒரு பக்கம் அக்கிரமங்கள் மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தணிந்துவோம் என்கிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது கடைசி காலம், அதில் எந்த சந்தேகம் நமக்கு வேண்டாம். இது கடைசி காலம். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டிய கடைசி காலம். பிரியமானவர்களே, சோர்ந்து போன இருதயத்தோடு இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்கிறதை பார்க்கிறேன். 40 ஆண்டு காலமாய் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவோ சபைகளுக்கு சென்று பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்களுடைய ஆர்வம், அவர்களுடைய நம்பிக்கை, விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாய் தளர்ந்து கொண்டே தான் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு விதமான மந்த சூழ்நிலையிலே இன்றைக்கு கிறிஸ்தவ ஊழியங்கள், கிறிஸ்தவம் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய ஊழியங்கள் ரொம்ப வல்லமையாய் நடப்பது போல காண்பித்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் பெயர் தெரியாத, ஆண்டவருக்குள் தன்னை மறைத்து கொண்டு ஊழியம் செய்கிற கொஞ்சம் ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் விசுவாச வாழ்விலே தைரியமாய் இருக்கிறார்கள்.
ஆனால் ஜனங்களுக்கு நடுவிலே பார்க்கும் பொழுது விசுவாசம் குறைந்திருக்கிறது, நம்பிக்கை குறைந்திருக்கிறது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அது முடியவே முடியாது. நம் விசுவாசத்தோடு, அதனால தான் திருச்சபை மக்கள் அத்தனை பேரையும் விசுவாசிகள் என்று அழைக்கிறார்கள். இன்றைக்கு ஆரம்பத்தில் சீஷர்கள் என்று அழைத்தார்கள், அப்புறம் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்து கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய திருச்சபைகள் எல்லாவற்றிலும் பாஸ்டர்கள் தங்களுடைய சபை மக்களை விசுவாசிகள் என்று அழைக்கிறார்கள். நாம் எல்லாருமே விசுவாசிகள் தான். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் இருக்க முடியாது. அப்ப விசுவாச வாழ்வு ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ பவுலடியார்கிட்ட போய் கேட்குறோம், என்ன போராட்டம் உங்களுக்கு? மாம்சத்தில் உங்களுக்கு போராட்டமா, பாவத்துக்கு விரோதமாய் உங்களுக்கு போராட்டம், உங்களுக்கு என்ன போராட்டம் அப்படின்னு கேட்டார். சொல்லுவார், நல்ல போராட்டம். என்னுடைய போராட்டம் மோசமான போராட்டம் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. என்னுடைய போராட்டம் கடவுள் என கொடுத்த விசுவாசத்தை நான் காத்துக்கொள்வதற்கான ஒரு போராட்டம். ஆகவே தான் அதற்கு பெயர் நல்ல போராட்டம். அவர் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். மனுஷகுமாரன் மறுபடியும் இந்த பூமிக்கு வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று அங்கே நமக்கு வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறார். ஆண்டவரே சொன்னார், மறுபடியும் நான் வரும் பொழுது இந்த பூமியிலே விசுவாசம் இருக்குமா? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் விசுவாச வாழ்வு குறைந்து கொண்டே போகிறது, இன்னொரு பக்கம் விசுவாச துரோகம் வந்து கொண்டே இருக்கிறது. நம்பிக்கை துரோகம், விசுவாச துரோகம். இதுக்கு ஆண்டவர் சொல்லாத காரியங்களை எல்லாம் தங்கள் இஷ்டத்திற்கு இந்த வசனத்தை திருப்பி வேதாகமத்துக்கு எதிரான காரியங்களை விசுவாசம் என்று போதித்துக் கொண்டு நம்பிக்கை துரோகம் நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு சபையிலே ஒரு தேவ பிள்ளை அந்த சபைக்கு ரெகுலராய் போய் கொண்டிருக்கிறார். அவரை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அந்த சபை நடத்துகிற பாஸ்டர் கையில் இருக்கிறது. ஆனால் அவர் பிரசங்கிக்கிறார், நீங்கள் காணிக்கை கொடுங்கள், காணிக்கை கொடுங்கள், நீங்கள் 100 ரூபா கொடுத்தா ஆண்டவர் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாயை திருப்பி தருவார். இப்படியே பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இவரும் ஆண்டவர் நம்முடைய கடனை எல்லாம் மாற்றிடுவார், ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா கடன் தீந்துரும் அப்படின்னு காணிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார். திரும்ப திரும்ப பிரசங்கம், நீ விதைக்கணும், அப்போதான் அறுக்க முடியும், நீ கொஞ்சம் விதைச்சா கொஞ்சம் அறுப்ப, நிறைய விதைச்சா நிறைய அறுப்ப, இப்படி வசனங்கள் இருக்கு. அதை வைத்துக்கொண்டு இவர்கள் காணிக்கை கொடு, நீ காணிக்கை கொடுன்னு இப்படியே பேசுகிறார்கள். அந்த மனிதரும் அவருடைய ஆயுசு முழுவதும் அந்த சபையில் இருக்கிறார், ரெகுலராய் காணிக்கை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போ மரித்து விட்டார். அதே சபையிலே அவரை அடக்கம் பண்ணி விட்டார்கள். ஆனால் அவர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே போய் இங்கே நிற்கும் பொழுது ஆண்டவர் இவரை பார்த்து சொல்கிறார், நீ ஒன்றும் காணிக்கையே கொடுக்கலையே, பாவம், அக்கௌண்ட்டில் பணமே இல்லையே அப்படின்னு. என்ன ஆண்டவரே, நான் இந்த சபையில் 40 வருடம் மூப்பராக இருந்தேன், எவ்வளவு சின்சியராக சர்ச்சுக்கு எவ்வளவு சின்சியராக நான் காணிக்கை கொடுப்பேன் ஆண்டவரே, ஒன்றுமே கொடுக்கலன்னு சொல்கிறீங்களே. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கொடுத்தா, ஆனால் இங்கே பரலோகத்தில் வர வைக்கல, இங்கே உனக்கு அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, நீ கொடுத்த பூமியில் அதுக்கு திரும்ப வாங்கிட்ட,
ஆமாண்டவர், எங்கள் பாஸ்டர் அப்படி தான் பிரசங்கம் பண்ணார். நீ 100 ரூபா கொடுத்தா 1,00,000 ஆண்டவர் தருவாருன்னு சொன்னார். சரி, நீ காணிக்க கொடுத்தியே, இந்த 40 ஆண்டு காலம் உன் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டேன். என் பாஸ்டர் சொன்ன மாதிரியே நடந்தது. ஆண்டவருக்கு நான் காணிக்க கொடுத்தேன், அவர் எனக்கு திரும்ப கொடுத்தார், வீடு கொடுத்தார், எல்லாம் கொடுத்தாச்சுல. நீ இந்த பூமியில் எவ்வளவு காணிக்க கொடுத்தியோ அதை விட பல மடங்கு திரும்ப நீ வாங்கிட்ட. நீ உன் பலனை அடைந்து தீர்ந்தாகி விட்டது, போ அப்படின்ற. ஆண்டவரே, எனக்கு இதெல்லாம் சொல்லலையே. பவுல் அப்போஸ்தலன் சபையாருக்கு எப்படி பிரசங்கம் பண்றார் பாருங்க. நீங்கள் காணிக்கை கொடுக்கிறீர்கள், அந்த காணிக்கைக்கான நிறைவான பலனை கடவுள் அந்த நாளிலே உங்களுக்கு தருவார். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? நீ காணிக்கை கொடு, ஆண்டவர் உனக்கு திருப்பி கொடுப்பார். கொடுக்கிறார் ஆண்டவர். ஆனால் பரலோகத்தில் நமக்கு அங்கே ஒன்றும் இல்லையே. அவங்க என்ன சொல்ல, உங்கள் காணிக்கைகளுக்கு பலன் பெருகும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஒரு இடத்துலையாவது பவுல் அப்போஸ்தலன் நீ காணிக்க கொடு, உன் கடன் பிரச்சனை மாறும் எங்கேயுமே பிரசங்கம் பண்ணலையே. இதான் விசுவாச துரோகம். நம்பித்தான சபையார் காணிக்க கொடுக்குறாங்க. ஒரு நாளாவது அந்த சபையார்கிட்ட, ஐயா இங்கே லாபம் வரும்னு நீங்கள் காணிக்க கொடுக்காதீங்க, இங்கே லாபம் வரலாம் வராமல் போகலாம், இங்கே ஆசீர்வாதங்கள் வரலாம் வராமல் போகலாம், ஆனால் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நயா பைசாவும் பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும்படி நீங்கள் காணிக்க கொடுங்கன்னு சொல்லி ஒரு பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்களா எங்கேயாவது? ஒரு பிரசங்கம். இதுக்கு பேர் தான் விசுவாச துரோகம். ஒரு பக்கம் விசுவாச துரோகம் வளர்ந்து கொண்டே இருக்குது, இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய மனது சோர்ந்து போய் நீ எவ்வளவு காலம் நான் இப்படி பாடுபடணும் ஆண்டவரே, நீ எவ்வளவு காலம் நான் இப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போன ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இன்று உங்களோடு கூட தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்படின்னா இந்த விசுவாசத்தோடு நான் வாழ நான் என்ன செய்ய? முதலாவது அந்த வசனத்திலேயே அவர் சொல்லுகிறார், ஏனென்றால். இந்த வசனத்தை நீங்கள் திரும்ப பாருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை நோக்கி தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அவன் விசுவாசிக்க வேண்டும். முதல் விசுவாசம். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஆண்டவரை தேடுகிறவர்களாய், பரலோக யாத்திரையிலே, இந்த கானான் பயணத்திலே நீங்கள் ஆண்டவரோடு கூட நான் எப்படியாவது பரம கானான் போய்விட வேண்டும் என்ற தீர்மானத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் முதல் காரியத்தை நீங்கள் விசுவாசிக்கணும். இயேசு உங்களோடு இருக்கிறார், கடவுள் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். அநேக வருடங்களுக்கு முன்பு ஒரு சகோதரி அரசாங்கத்தில் வேலை செய்கிறவர்கள், அவர்கள் அடிக்கடி ஒரு காரியத்தை சொல்வார், நான் ஏசப்பாவோடு எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பேன், எப்போதும் அவர் என் அருகிலே இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் அவரை பார்த்ததில்லை, எனக்கு மற்ற எந்த காரியங்களும் தெரியாது, ஆனால் ஒரு காரியம் தெரியும், எந்தவித அடையாளங்களும் எனக்கு தேவையில்லை, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்பதிலே நான் விசுவாசமாக இருக்கேன். ஏனென்றால் நான் அவருடைய பிள்ளை. ஆனால் அவர் என் கூடவே இருக்கிறதுனால நான் என் மனதிலே என் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரோடு நான் பேசிக்கொண்டே இருப்பேன். இந்த விசுவாச வாழ்வு எப்படி வளருது பாருங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டோம், சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரோடு நீங்கள் அப்படி பேசிக்கிட்டு இருக்க, என்னதான் அப்படி பேசுவீங்க,
எப்போதும் பேசிகிட்டு இருப்பேங்கிறீங்க, என்னதான் அப்படி பேசுவீங்கன்னு அவர்கள் சொன்னார்கள். ஒரு நாள் காலை 6 மணிக்கு எழுந்து நான் வேலைக்கு போக வேண்டும், என் கணவர் வேலைக்கு போக வேண்டும். ஆகவே காலையில் 6 மணிக்கு எழும்பி பால் பாத்திரத்தை அடுப்பிலே வைத்துவிட்டு தீப்பெட்டியை எடுத்து அந்த கேஸ் ஸ்டவ்வை பற்ற வைக்கணும். கேஸை திறந்துட்டு தீக்குச்சி ஒரு குச்சி உரசுனேன், அப்படி எரிஞ்சு அணைஞ்சு போயிடுச்சு. அப்போ என் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறதுனால நான் எப்போதும் அவர்கிட்ட பேசுவேன், லாபமோ நஷ்டமோ அவர்கிட்ட பேசுவேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, கேஸை திறந்துட்டேன், ஒரு குச்சி அணைஞ்சிட்டுன்னு. அதனால் அவசரமாக எடுத்து அடுத்த குச்சை பற்ற வைக்கிறேன், அதுவும் அணைஞ்சிட்டு. எனக்கு ஒரு பக்கம் கோபமாக எரிச்சலாக வருது, 3வது குச்சியை எடுத்து அதுவும் அப்படி டக்குன்னு அணைஞ்சிருச்சு. அணைஞ்ச உடனே எனக்கு வந்த அந்த எரிச்சலில் தீப்பெட்டியை தூக்கி தூர போட்டு கேஸை ஆஃப் பண்ணிட்டுனா அது பாட்டில் கேஸ் வந்துக்கிட்டே இருக்கு. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எரிச்சலில் தீப்பெட்டியை தூக்கி தூர போட்டு ஆண்டவர்கிட்ட, ஏன்னா அவர் தான் எனக்கு உற்ற தோழன், என்னோடு கூட இருக்க. உடனே சொன்னேன், என்ன ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, என்ன ஏசப்பா பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே, இந்த அடுப்பை பற்ற வைக்க மாட்டேங்குது. அதாவது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னுடைய இயல்பாக நான் எப்படி இருப்பேன் அப்படியே நான் ஆண்டவரையும், எனக்கு ஒரு அப்பா மாதிரி, எனக்கு ஒரு சகோதரன் மாதிரி, எனக்கு ஒரு தோழன் மாதிரி நான் ஆண்டவரிடத்தில் என்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம், நான் என்ன நினைக்க எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அவர் எனக்கு எந்த பதிலும் கொடுக்கறது இல்லை. அவருக்கு எனக்கு உள்ள தொடர்பு எனக்கு தெரியும். ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதன் பிறகு அப்படி ஐயோ எரிச்சல் பட்டோமே, தப்பில்லா அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் கொஞ்சம் அமைதியாகி அது பிறகு மெதுவாக தீப்பி எடுத்து பற்ற வச்சோம். ஒரு குச்சிலேயே கேஸ் ஸ்டவ் ஏறிய ஆரம்பிச்சிச்சு. மகிழ்ச்சி. உடனே அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். ஏசப்பா ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு எரிச்சல் வருது, ஒரு 3 குச்சி கொளுத்தி அது எரியலன்னு எனக்கு டக்குனு எரிச்சல் வருது, இந்த குணம் எனக்கு மாறணும். அதுக்கப்புறம் பால் பொங்கி நான் காஃபி போடுற வரைக்கும் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் குணம் இன்னும் மாறணுமே, எல்லாரையும் போல் எனக்கும் அப்படி டக்குன்னு எரிச்சல் வருதே. இப்போ அந்த சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, என் வாழ்வு, என்னுடைய அன்றாட என்னுடைய செயலை என் ஆண்டவரோடு இணைத்து நான் அவர்கிட்ட பேசிக்கொண்டே இருக்கிறேன். இதான் விசுவாச வாழ்வு. ஒரு அம்மா இருந்தாங்க, அந்த காலத்தில் மருத்துவ வசதி இல்லை, ஸ்கேனிங்லாம் இல்லை. ஒரு அம்மா இருந்தாங்க, ரொம்ப வருஷம் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஜோம் பண்ணார், ஆண்டவர் அந்த அம்மாவுடைய வயிற்றில் ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த காலம் விஞ்ஞானமே தெரியாத ஒரு காலம். வயிற்றுக்குள்ளே குழந்தை அப்படியே துடிக்குது, உள்ள குழந்தை ஒரு மாதிரி துடிக்க, எனக்கு என்னன்னு புரியலை. அந்த அம்மா எந்த அம்மாவுக்குமே பயம்தான். குழந்தை பெற்றெடுக்கிற வரைக்கும் வாழ்வா சாவாங்கிற போராட்டம் தான். இந்த நவீன மருத்துவ வசதி உள்ள இந்த காலத்துலேயும் தாய்மார்களுக்கு பயந்தான், அந்த காலத்துலேயும் பயந்தான். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்படி வயிற்றில் குழந்தை துள்ளுது உதைக்குதுன்னு உடனே நேராக ஆண்டவர்கிட்ட போகிறாங்க. ஒரு தனி அறையில் போய் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே பயமாக இருக்கு, ஆண்டவரே வயிற்றில் குழந்தை இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த அம்மாவோடு பேசுகிறார், இடைபடுகிறார். உங்கள் வயிற்றில் 2 குழந்தை இருக்குது, ஒரே கருவில் 2 குழந்தை. அது ஆண்டவர் சொல்கிறார், 2 குழந்தை. மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அன்னைக்கே ஆண்டவர் குழந்தை பிறக்கிறதுக்கு முந்தைய சொல்லிட்டார். மூத்தவன் சரியில்லை, இளையவனைத்தான் நான் நேசிக்கிறேன். உன் வயிற்றில் 2 சந்ததிகள் உருவாகும், 2 இனமாக பிரியும். அதில் மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இளையவன் அவனைத்தான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு அவளுடைய பயம் போயிற்று. அவளுக்கு தேவையான பல செய்திகளை சொன்னார். இனி என்ன நடக்க போகும்னு சொன்னார். ஆண்டவரோடு, அதான் விசுவாச வாழ்வு. ஆண்டவரோடு நீங்கள் சேர்ந்து விசுவாச வாழ்வில்
நீங்கள் வளர்ந்த எப்போதும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். பல நேரங்களில் பிரச்சனைக்கு நடுவில், போராட்டங்களுக்கு நடுவில் நீங்கள் இருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் என் கூட இருக்காரா இல்லையா சோர்ந்து போயிருக்கீங்கள, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிறார் என்று. அவரை நீங்கள் தேடினால் அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் என்பதையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேங்க்யூ லார்ட். உங்கள் கவலைகள் எல்லாம் அவருக்கு தெரியாதது அல்ல. எப்போ நீங்கள் ஏசப்பா பிள்ளையா மாறினீங்களோ, அவருடைய நேரடி பாதுகாப்புக்கு வந்தீங்களோ, உங்களுடைய தலையில் உள்ள முடிகளெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியாது உங்கள் தலையில் எத்தனை முடி இருக்கு. யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஆண்டவருக்கு அதெல்லாம் தெரியும். அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும், உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார், உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நாம் உயிரோடு இருப்பது அவருடைய சுத்த கிருபை. எனக்கு அன்பானவர்களே, சோர்ந்து போகாதிருங்கள். இன்றைக்கு ஒரு காரியத்தை ஆணித்தரமாய் உள்ளத்தில் நீங்கள் விசுவாசிக்கணும். என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார், நான் அவரோடு கூட இணைந்து என் வாழ்வை விசுவாச வாழ்வாய் நான் வாழ வேண்டும். அவர் என் பக்கத்தில் இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்பதற்கு எந்த அடையாளமும் தேவையில்லை. முதல்ல அதை நீங்கள் புரிந்து கொள்ளும். நிறைய பேர் அடையாளத்தை தேடுகிறார்கள். அவர்களெல்லாம் விபச்சார சந்ததியார். ஆண்டவர் வந்து இறங்கினா அப்படியே ஒரு ஷிவரிங் மாதிரி இருக்கணும், அப்படியே ஒரு அக்கினியை மேலே கொட்டுன மாதிரி இருக்கணும். இதெல்லாம் பல அடையாளங்களை இன்றைக்கு மக்கள் தேடி அதை ஸ்பிரிச்சுவல் நினச்சிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவர் அழகா சொன்னார், இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதற்கு எந்த அடையாளம் தேவையில்லை. வசனம் சொல்லுகிறது. வசனம் சமூலமும் சத்தியம். ஆண்டவரே சொன்னார், இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தையாகிலும் வார்த்தையின் எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போவதை விட வானமும் பூமியும் அழிந்து போவது இலகுவாய் இருக்கும் என்று சொன்னார். இந்த வார்த்தை ஒரு நாளும் அழியாது. இந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று அதிலும் அதிகமாய் ஆவியானவருடைய நிறைவை பெற்றவர்களாக இருந்தால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த அன்பின் பிரசன்னத்திலே எப்பொழுது நீங்கள் மகிழ்ந்திருங்கள். என்ன காரியம் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுக்கு அல்லது உங்களுடைய வேலைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் கூட நீங்கள் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. உங்கள் அருகிலே ஆண்டவர் இருக்கிறார். அவரிடத்திலே பேசுங்கள். நீங்கள் உலகத்து மனிதர்களிடத்தில் பேசுவ நேரங்களை காட்டிலும் உங்கள் அருகிலே உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரோடு பேச ஆரம்பியுங்கள். இன்றைக்கே அதை துவங்குங்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் ஒரு பரதேசி ஆண்டவர், நான் ஒரு பரலோக பயணத்தில் இருக்கிறவன். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் அந்த உலகத்துக்குரியவன். ஆகவே உம்முடைய சமூகத்தில் நான் விசுவாசத்தோடு சோர்ந்து போன என் வாழ்வு மறுபடியும் என்னை சந்தோஷத்தினால் நிரப்பும் என்று, உம்முடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கிக் கொள்ளும்படி செய்யும். வசனங்கள் எதுவுமே விருதாவாய் எழுதப்படவில்லை. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, சமூக வலைதளங்களின் வழியாய் பார்க்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் தேங்க்யூ லார்ட். உங்களுடைய கவலைகள், துக்கங்கள், சோர்வுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றப் போகிறார். இன்று முதல் மறுபடியும் இந்த விசுவாச வாழ்விலே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த வாலிப நாட்களிலே எவ்வளவு உற்சாகமாய், எவ்வளவு தீர்க்கமாய் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவித்தீர்களோ, இன்னைக்கு வயதான காலத்தில் மறுபடியும் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். உலர்ந்த எலும்புகளை அவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா.
கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் காணப்படுகிற சோர்வின் ஆவியெல்லாம் மாறி ஆண்டவரே, இரட்சணியத்தின் சந்தோஷத்தை மறுபடியும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்கள் சுகவீனங்களோடு தேங்க்யூ லார்ட். இவ்வளவு நாட்களும் ஆண்டவரை மெய் மனதோடு நான் பின்பற்றினேனே, ஏன் எனக்கு இந்த சோர்வு, ஏன் எனக்கு இந்த பலவீனம், ஏன் எனக்கு இந்த வியாதி என்று ஆண்டவரே படுக்கையில் இருந்து கொண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா கண்ணீரோடு ஆண்டவரே இருக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவாகிய உம்முடைய அன்பின் கரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது தொடட்டும் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்திலே எல்லா வியாதிகளும் மறையட்டும் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சோர்வுகளை நீக்கி மறுபடியும் உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. இத்தனை ஆண்டுகளாய் நானும் ஆண்டவருக்கு உண்மையாக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே நான் இருக்கிறேனால் எனக்கு எந்த ஊழிய அழைப்பும் இல்லை, சோர்ந்து போயிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் உண்மையும் முத்தவமாய் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களை ஊழியங்களிலே எடுத்து நீர் பயன்படுத்தும்படியாய், அவர்கள் எந்த இடங்களிலே பிரசங்கிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அந்த இடங்களுக்கு ஆண்டவரே நீரே அவர்களை அழைத்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறேன். மனிதர்களை எதிர்பார்த்து, சபை பெரியவர்களை எதிர்பார்த்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை, எங்கள் ஊழியம் அப்படி இருக்கவே வேண்டாம் ஆண்டவர். நீர் எங்களை எங்கு கொண்டு செல்ல விரும்புகிறீரோ. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். இப்படி பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும். ஊழியக்காரர்கள் சோர்ந்து போய் சின்ன சின்ன அளவில் கிராமங்களில் இருக்கிற ஊழியர் சோர்ந்து போய் விட்டார்கள். அவர்களை பலப்படுத்துங்கப்பா, அவர்களை உற்சாகப்படுத்துங்கப்பா, அவர்களை இன்னும் வல்லமையாய் அவர்கள் எழும்பி பிரகாசிக்க உடைய வரங்களினாலே அவர்களை நிரப்புங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், உடைய பிள்ளைகளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றிய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீங்களே. இப்பொழுதே உடைய பிள்ளைகளை உடைய நல்ல ஆவியினாலே நிரப்பு. தேங்க்யூ லார்ட். ஆசீர்வதி, தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.